வணக்கம் திரும்ப. இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு மவுஸ். லாஜிடெக்கோட MX மாஸ்டர் 4. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க, டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மவுஸ் வந்து உங்களை ப்ரொடக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மவுஸ். கேஷுவல் யூசர்ஸ், கேமர்ஸ் இதுலேருந்து தள்ளியே இருக்கலாம், தேவையில்லை. பட் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், அதில் எப்படி தான் தந்திருக்காங்க. ஏன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லாட்டி யாராவது நீங்கள் சஜஸ்ட் கூட பண்ணலாம் இல்லையா. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 12,000 rupees வந்து இந்தியாவில் கிடைக்குது. பைலிங் வந்து கீழே போடுறேன். இந்த விலைக்கு ஒரு மவுஸாக இது எதுக்குப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த அளவுக்கு இதில் வந்து ப்ரொடக்டிவிட்டி டூல் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையவே வந்து இந்த மவுஸில் இருக்குது. அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ப்ளஸ் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக வந்து MS Master 3 யூஸ் பண்ணியிருக்கிறேன். 3 years வந்தது. அதுக்கு முன்னாடி பழைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்கிரேட் தந்திருக்காங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு Master 3 யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை 3 years யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை விட இது பெட்டராக இல்லை என்ன அப்கிரேட் இருக்குது அது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ முடிவாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த மவுஸ் வருது. அஃப்கோர்ஸ் உள்ள வந்து MX Master 4 மவுஸ் இருக்குது. லாஜி போல்ட் USB ரிசீவர் வந்து கிடைக்குது. டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ரிசீவரை வந்து நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் வந்து இந்த USB Type-C போட்டிருக்கலையா, அதிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம். 1, 2, 3 இருக்குது. அதை டாகிள் பண்ணக்கூடிய பட்டன் தந்திருக்காங்க. இது வந்து பேரிங் பட்டனாகவும் யூஸ் பண்ணுறது. மவுஸை ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய பட்டனும் வந்து உங்களுக்கு கீழே வந்து தந்திருக்காங்க. இந்த மவுஸை சார்ஜிங் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த MX Master 4ல் உங்களுக்கு கீ அப்கிரேட் என்ன தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த தம்ப் ஏரியாவில் உங்களுக்கு ஆக்ஷன் ரிங்னு ஒரு புது பட்டன் வந்து தந்திருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஒரு ரேடியல் செட் ஆஃப் பட்டன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி சர்க்குலராக நிறைய பட்டன்ஸ் கிடைக்குது, ஷார்ட்கட்ஸ் கிடைக்குது. எளிதாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு ஆப்புக்கு தக்கனையும் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். குயிக் ஆக்சஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆக்ஷன் ரிங் வந்து தந்திருக்காங்க. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MS Master 3 years அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மெட்டீரியல், மேலே உள்ள மெட்டீரியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ABS பிளாஸ்டிக் மேட் ஃபினிஷில் வந்து கிடைக்குது. என்னோட MS Master 3ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரப்பரைஸ் மெட்டீரியலில் வந்து தந்துருந்தாங்க. அது வந்து நாளடைவில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வியர் அண்ட் டேர் ஆகுது, அதாவது கொஞ்சம் ஸ்டிக்கி மாதிரியே தான் வருது. ஸோ இதில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் மேலே வருது. நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு டிசைன். பாம் வந்து கொஞ்சம் நல்ல வந்து ரெஸ்ட் ஆகும். தம்புக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஹோல்டு, அந்த நெளிஞ்சி வளைஞ்சி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு டிசைன் தந்திருக்காங்க. பட் இது வந்து ஒரு பெரிய மவுஸ், ஸ்மால் மவுஸில் ஒரு பெரிய மவுஸ். இது 150 grams வெயிட் கிட்ட இது வருது. இப்போ வந்து இதோட பட்டன் லே அவுட்லாம் பற்றி நான் வந்து சொல்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கிளிக் கிடைக்குது, குவைட் கிளிக்ஸ் வந்து கிடைக்குது. அப்புறம் வந்து மேக்ஸ் பில் ஸ்க்ரால் வீல் வந்து தந்திருக்காங்க. அந்த வீலுக்கு மேலேயே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து டாகிள் பண்ணலாம். ஃப்ரீ ஸ்பின் இல்லாட்டி ரேச்சட் மோட் ரெண்டுக்கும் வந்து நீங்கள் வந்து டாகிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஸ்பின் பார்த்தா ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்பின் ஆகுது. இல்லாட்டி எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் லைன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரேச்சட் மோடு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கான ஷிஃப்ட் டாகிள் வந்து பட்டனுக்கு வந்து தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஹாரிசான்டல் ஸ்க்ரால் வீல் இருக்குது. இப்போ நான் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்து வீடியோ எடிட் பண்ணுவேன். இந்த டைம் லைன் வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரால் வீலை வச்சே நீங்கள் வந்து டைம் லைனை நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, முன்னுக்கும் பின்னுக்கும் போகிறதுக்கு இந்த ஸ்க்ரால் வீல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பேக் அண்ட் ஃபார்வர்ட் பட்டன் இருக்குது. அப்புறம் இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு பட்டன் இருக்குது. ஒர்க் ஸ்பேஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த ஆக்ஷன் ரிங் வந்து தந்திருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 7 to 8 ப்ரோக்ராமபிள் பட்டன்ஸ் வந்து தந்திருக்காங்க. இது ப்ரோக்ராமபிள் பட்டன்ஸ்னு சொன்னால் ஜெனரல் யூஸ் ப்ளஸ் ஆப் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கான்ஃபிகர் ஆயிரும் ப்ரீமியர் ப்ரோவுக்கான பட்டன்ஸ். ஸோ வந்து இந்த என்டையர் லேஅவுட்டுமே வந்து ஒவ்வொரு ஆப்புக்கு தக்கன நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு லாஜி ப்ளஸ் ஆப்ஷன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கஸ்டமைசேஷன் தரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஜெனரல் யூஸுக்கான அந்த பட்டன் லேஅவுட்டும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆப் பேஸ்டு ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு ஆப்புக்கும் தக்கன நீங்கள் வந்து இதை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அந்த அளவு ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ வந்து பெர் ஆப் ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம், பட்டன் ரீமேப்பிங் பண்ணிக்கலாம், ஜெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஆக்ஷன் ரிங்கை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். டிபிஏ வந்து அப் டு 8,000 டிபிஏ வந்து கிடைக்குது. ஸோ வந்து எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்பவே பிடித்தது இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக். எந்த ஒரு மவுஸ்லையும் இந்த அளவுக்கான ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி உள்ள நான் யூஸ் பண்ணக்கூடிய MS Master 3 உட்பட இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக். ப்ரீமியர் ப்ரோ நான் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
இந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் பட்டனை வந்து நான் வந்து அன்டூ பண்ணுறதுக்கு ரீடூ பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆக்ஷன் ரிங் மூலமாக நீங்கள் வந்து கட், ரிப்பிள், டெலிட், ப்ளே, பாஸ், டைம்லைன் ஜூம் பண்ணுறதுக்குலாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் ஸ்க்ராலை வச்சு நான் டைம்லைன் நேவிகேஷன் பண்ணிக்கலாம். ஜெஸ்டர் பட்டனை வச்சு நான் வந்து டூல் ஸ்விட்சிங்க்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணால் உங்களோட ஒர்க் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகுது. கீபோர்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்க வேண்டியதில்லை, பாதி வேலையை வந்து நீங்கள் மவுஸ்லேயே வந்து முடிச்சிடலாம். ஸோ வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரொடக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. கிளாஸ், வுட், ஃபேப்ரிக் எந்த டாப்லேயும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இது வந்து ஹேண்டில் ஆகுது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 70 days கிட்ட பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 days யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நல்லாவே ஒரு பேட்டரி பேக்கப் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. சார்ஜிங் வந்து USB-C போட்டு தந்திருக்காங்க. 1 minute சார்ஜ் பண்ணால் கூட அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ்க்கு கிடைக்கும். பட் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் எனக்கு வந்து மாஸ்டர் 3ல கூட எனக்கு வந்து நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடந்தது. ஸோ பெஸ்ட் ப்ரொடக்டிவ் யூஸ்க்கு ஏற்ற ஒரு மவுஸ் இது. நீங்கள் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோ எடிட்டர், கிராஃபிக் டிசைனர், டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மவுஸ் வந்து நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலாக அது அமையுது. ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு டிசைன் தந்திருக்காங்க. ஆக்ஷன் ரிங் புது ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெஸ்ட் இன் கிளாஸ் க்ரால் வீல் தந்திருக்காங்க. நல்ல கஸ்டமைசேஷன், டீப் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கிடைக்குது. லாங் பேட்டரி லைஃப் இருக்குது. கான்சர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஹேண்ட் ஒன்லி, லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ் இது வந்து யூஸ் ஆகாது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி நீங்கள் அதிக நேரம் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரொடக்டிவிட்டி டூலுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஏரியா ஒர்க்குக்கு இது வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் ஆப்டிமைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேர்னிங் கர்வ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்லேயும் போய் கஸ்டமைசேஷன் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் டூலாக இது அமையும். கேஷுவல் யூசர்ஸ், கேமர்ஸ் இதுலேருந்து நீங்கள் தள்ளி இருக்கலாம். பட் யா, திஸ் இஸ் தி Logitech Master MX 4 மவுஸ். இந்த மவுஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிளிப் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் உங்கள் விடைபெறுதல் ரஷ்மாதன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு, கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இந்த மவுஸை பற்றி ஏதாவது வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அதில் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன்.